எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம லோட்டஸ் பியூட்டி அண்ட் சமையலில் என்ன பார்க்க போகிறோன்னா நாட்டு கோழி வறுவல் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த கிவ்அவேவில் பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்க நான் ஏற்கனவே வீடியோவில் சொன்னேன், என்னோடய ஓல்டு குக்கிங் வீடியோஸையும் பார்க்கணுன்னு சொல்லிட்டு சில பேர் தான் பார்க்குறீங்க, சில பேர் பார்க்கல. அதையும் சேர்த்து நீங்கள் பார்த்துட்டு கமெண்ட் போடுங்க. நான் செலக்ட் பண்ணி கிவ்அவே பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்கள நான் சொல்லுவேன். நிச்சயமாக எல்லாருக்கும் ப்ரைஸ் இருக்குது, கண்டிப்பாக நான் கொடுப்பேன். அதை நான் கரெக்டாக செலக்ட் பண்ணி நான் கொடுக்குறேன். என்னென்ன ப்ரொசீஜர் சொல்லியிருக்கனோ அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் பண்ணால் போதும். இப்போ வாங்க இந்த டிஷ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு போட்டுக்கோங்க, ஒரு ஸ்பூன் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதோட பெரிய வெங்காயம் ஒன்று நான் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், அதோடு போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கிட்டுருக்கு. இப்போ இதில் 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க, கீரி போட்டுக்கோங்க. இந்த பச்சை மிளகாய் போடுறது இந்த கவுச்சி வாசனை போகிறதுக்கு தான் நம்ம பச்சை மிளகாயை சேர்ப்போம். அப்போ தான் அந்த கவுச்சி வாசனையும் போகும். இப்போ நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு சின்ன தக்காளி நறுக்கி பொடி பொடியாக நறுக்கி அதை சேர்த்துக்கலாம். அதை சேர்த்துட்டு அதோடு நல்லா வதக்கிடுங்க. நான் இதில் இஞ்சி பூண்டு இப்போ சேர்க்க மாட்டேன், நான் அப்புறமா தான் சேர்ப்பேன். இப்போ ஒரு ஸ்பூன் கல் உப்பு போட்டுக்கலாம். கல் உப்பு போட்டு நல்லா அந்த வெங்காயம் வதங்கிறதுக்காகவும் தக்காளி வதங்கிறதுக்காகவும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. இப்போ காஷ்மீரி சில்லி, ஒரு ஸ்பூன் தனியா பொடி, ஒரு அரை ஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, ஒரு அரை ஸ்பூன் ஜீரகத்தூள் போட்டுக்கோங்க, சேர்த்து மொத்தமாக சேர்த்து அதோடு போட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ கொஞ்சம் வதங்கிருச்சு பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வரும். இந்த டைமில் நம்ம ஒரு 300 கிராம் நாட்டுக்கோழி இருக்குது, அதை போட்டு நம்ம இதை வதக்கி விடுவோம். இப்போ இந்த ஸ்டேஜில் தான் நான் இஞ்சி பூண்டு சேர்க்க போகிறேன். முன்னாடியே சேர்த்துட்டா அந்த வாசனை போயிடும். இப்போ நீங்கள் சேர்த்திங்கன்னா இந்த நல்ல வாசனை கமகமன்னு இருக்கும், நல்லா வாசமாக. இப்போ இஞ்சி பூண்டு ஒரு ஸ்பூன் சேர்த்து நல்லா அதை நல்லா வதக்கி விடுங்க. வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம இதை அப்படியே மூடி வைக்க போகிறோம். தண்ணியெலாம் சேர்க்கலை, இப்போது அப்படியே அந்த தண்ணியிலே சிக்கன் தண்ணியிலே வெந்துடட்டும். இப்போ அந்த சிக்கன் தண்ணியிலே கொஞ்சம் வேகட்டும். மூடி போட்டு வேக விட்டுட்டிங்கன்னா அந்த சிக்கன் அதிலே வெந்துடும். இப்போ இதில் ஒரு கொட்டைப்பாக்கு போட்டுக்கோங்க, அப்போ தான் இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக வெந்துடும். அதில் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வேக விட்டுன்னு இந்த மாதிரி வெந்துடும். இப்போ கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நாட்டுக்கோழி வறுவல் தயாராகிடுச்சு. ரொம்ப சூப்பராக இருக்கும். ரசம் சாப்பாடுக்கு, சாம்பார் சாதம் எதுக்குனாலும் நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் வரும்.